ஹாய் நண்பர்களே, தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நடந்த டிக்கெட் கொடுமைகள் பத்தி தான். ஐபிஎல் 2025 சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியை மார்ச் 23ஆம் தேதி எதிர்கொள்ள இருக்கு. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடக்குது. இந்த டிக்கெட் விற்பனை மார்ச் 19ஆம் தேதி காலை 10:15 மணிக்கு ஆரம்பிச்சது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இணையதளம் சிஎஸ்கே அணி இணையதளம் மூலியமா டிக்கெட் விற்பனை நடந்துச்சு. காலையில இருந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மொபைல், லேப்டாப்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டிக்கெட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. டிக்கெட் விலை ரூ. 1700, ரூ. 2500, ரூ. 3500, ரூ. 4000, ரூ. 7500 இருந்துச்சு. இதுல ஏதாச்சும் ஒரு டிக்கெட் கிடைக்குமான்னு ரசிகர்கள் போட்டி போட்டாங்க. ஆனா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. வழக்கம் போல உங்களுக்கு முன்னாடி பெரிய வரிசை காத்துக்கிட்டு இருக்குன்னு புக்கிங் தளத்துல காட்டுச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் டிக்கெட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே டிக்கெட் எல்லாம் வித்து தீர்ந்துடுச்சுன்னு அறிவிப்பு வந்துச்சு. இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல எந்த கிரிக்கெட் போட்டி நடந்தாலும் இதே மாதிரி நிலைமைதான் ஏற்படுதுன்னு ரசிகர்கள் சொல்றாங்க. 40,000 பேர் பாக்குற மைதானத்துல பல பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறது இல்லைன்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. டிக்கெட் விற்பனை ரொம்ப குறைவா இருக்கிறதாவும் மீதி டிக்கெட் பிளாக்ல விக்கிறதாவும் சிஎஸ்கே ரசிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. தோனிக்காகத்தான் இவ்வளவு ஆர்வமா டிக்கெட் வாங்குறோம், அவர் போயிட்டா சிஎஸ்கே அணியோட மவுசு குறைஞ்சிடும்னு ரசிகர்கள் சொல்றாங்க. சிஎஸ்கே அணி நிர்வாகம் டிக்கெட் விற்பனையை ஒழுங்குபடுத்தணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. விற்பனையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பிளாக் டிக்கெட் விற்பனையை தடுக்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிஎஸ்கே நிர்வாகம் ஆன்லைன் டிக்கெட் விற்பனையை ஒழுங்கமைக்க வேண்டும். சேப்பாக்கம் மைதானத்தின் டிக்கெட் விற்பனை முறைகளில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். சிஎஸ்கே அணி டிக்கெட் விற்பனையில இருக்கிற பிரச்சனைகள் பத்தி உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.